நாதாரி முண்டை, அட ஊரை கெடுத்த முண்டை, அட மொல்ல மாதிரி முண்டை, அட பொறுக்கி முண்டை, அட பீத்தினி முண்டை. நமக்கு ஒரு 1/2 கிலோ ஓடுங்கம்மா. பாறைய பாரு, எதுக்கு இப்படி அலையிற? நாக்கா அடக்கி பேசு. ஏன் என்ன பண்ணி கிழிப்ப? அப்படியே புடிச்சுக்கிட்டு கொரன்னு அறுத்து. நான் குருண மருந்த கொடுத்து உன்னை கொரன்னு அறுத்து விடுவேன். அறுக்கும் போது எனக்கு செவரொட்டிய பட்டுச்சு மணியெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகன். எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன். சுத்துமுள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கெல்லாம் காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராச கம்பெடுத்தா சிங்கமூலி தான் உதங்கும். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கமூலி தான் உறங்கும். ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும். எருமுடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கு மூத்த மகன் மைசன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர்கொடுக்க அண்ணன் தம்பி. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் இந்த மகன் ஓடி வர செல்ல மகன். சுத்து புள்ள தங்கத்தான் போல இவன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கெல்லாம் காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராச கம்பெடுத்த சிங்கமூலி தான் உதங்கும். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம்புலி தான் உறங்கும். ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும். எருமுடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கு மூத்த மகன் மைசன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் கொடுக்க அண்ணன் தம்பி. நாடகம்னு ஓரோரா இந்த மகன் ஓடுறானே. கனவே கனவைன்னு அன்பாளையத்துல அந்த மகன் ஓடுறானே. நாடகம்னு ஓரோரா இந்த மகன் ஓடுறானே. கனவே கனவை என்று வீட்டில அந்த மகன் ஓடுறானே. ஊருக்கு ஓடித்தான் இந்த மகன் ஒரு ஆடுறானே. எங்கடா நான் கட்டி காத்த எலுமிச்சம்பழம் கம்பெனி பூரா உருண்டுருச்சாடா. பொம்பளையால் மட்டும் ஒத்தையில பயந்துட்டு உட்காண்டிலா. கட்டி காத்த என் மசாலா கம்பெனி இடிஞ்சு போய் கிடக்கடா. மகனே வீரத்தேவா. அப்பா இந்த கேவல போயிலாவா அப்பான்னு சொன்னேன். என் நெஞ்சில் இடி விழுகு. எங்க அப்பா எதுக்குடா அப்படி தெரியும்? எல்லா பொம்பளைகளுக்கு என்னை பார்த்தவொடனே ஏதோ ஐஸ்கிரீம் வியாபாரம் பார்ப்பேன் மாதிரி தெரியும். தப்பு. எங்க அப்பா பெருங்கொண்ட ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரன், ஒரு தலைவர் மயன். லட்சாதிபதி கோடீஸ்வரனா என்ன மஸ்துக்கு நடத்துகிற வீட்டில் இருக்க பெண்ணே? பூனை மசத்துக்காக வந்தேன். என்ன மசத்துக்கான் பேப்பைய. கோடீஸ்வரனா வீட்டில் இருக்க பேப்பையில மற்ற அப்பா மாதிரி கிடையாது. எங்க அப்பா ஊட்டி ஊட்டி வளர்க்கலைன்னா இடிச்சு இடிச்சு வளர்ப்பார். எல்லா ஊட்டிலையா? உன் தொண்டையை துறக்காத அடமான வயசா இருக்கு. எல்லவா எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. என்ன அம்மா சுடுகாட்டில் இருக்குமா? இல்லை, தோரங்குச்சி பஸ் ஸ்டாண்டில் கள்ளப்பருப்பு வைக்கும். ஓ வேலையை பார்ப்பா. தம்பி அகண்ட மடு. உனக்கு என்ன தம்பி என்னண்ணே? ஒரு உலகத்தில் எல்லா ஆம்பளைக்கும் நடந்ததே எனக்கு நடந்து போச்சுடா. கத்திரிப்பேன் மண்டை. அப்படி என்னண்ணே உனக்கு நடந்துச்சு? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ. என்ன சொல்கிற? உங்ககிட்ட எதுவும் பழச வட்ட கிடக்கா? ஓடாத காத்தாடி, அந்த அளவுக்கு போயிட்டாத பெல்ட்டு, என்ன நசுங்கி போன கிஸ்மஸ் பழம். ஏன் நாயை கூப்பிடுறீங்க மிஸ்டர் முட்டை போண்டா? இல்லைண்ணே, இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறியா? அதுக்கு அங்கே உட்காந்து சொல்லாது, இங்கே வா. உன்னால் நகல முடியலை பெருச்சாளி மண்டை. தம்பி அண்ணே இது நல்லா இருக்கே. அவள் வெட்டி இங்கே திட்டு வரியா? அடே அண்ணே என்ன அண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டீங்க ப்ரோ. நீ தாடா வர சொன்னேன். உங்கள் ஊரில் எதுவும் 3 உள்ள தாய் 4 உள்ள தாயாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கிட மாற்றிக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ. நம்ம முன்ன பொண்ணு அண்ணன் தம்பியாக பழகிட்டான். எச்சியை தொட்டு தொப்புல வச்சுட்டு மச்சான்னு கூப்பிட்றியா? மச்சான் உண்மையிலே மச்சான்னு கூப்பிடுவேன். ஏன்? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல,
உங்கள் தங்கச்சியா நீங்களே இப்படி இருக்கீங்களே வேகத்தடை மாதிரி. உன் தங்கச்சி எப்படியும் போரிங் பவுடர் மாதிரி இருக்கு மச்சான். என் தங்கச்சி அழகா இருக்கும் மச்சான். அழகா இருக்குமா? ஆஹா, இந்த புதுப்பட்டிக்கு எங்கள் ஆத்தா மாரியாத்தா சொல்கிறான் கோத்தா. ஆத்தா வாசலுக்கு வந்தவனே உன் கருணையை காட்டிட்டியாத்தா. எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் என் மயனோட வந்து உனக்கு இதே மாதிரி தொட்டி கட்டி போட்டேன் ஆற்றே ஆத்தா. நான் தீச்சட்டி எடுக்கிறேன் ஆத்தா. நான் சட்டியை தள்ளி விட்டுறேன் ஆத்தா. நீ தீச்சட்டி விளையாண்டாலும் 8 கிராமம் வண்டி கட்டி பார்க்கும் மச்சான். நடக்கும் போதே தொட வரைச்சி புண்ணு வருது முண்டா பயலுக்கு. என் தாய் மீனாட்சியை கூட்டி வரட்டுமா? யார் வேறு? என் தாய் மீனாட்சி. மீனாட்சின்னு வேறு வச்சா அழகாத்தான் இருக்கும். எங்கள் அப்பா கத்திரிப்பு கலவு சாக்கெட்டை போட்டு சொன்னான். என்ன அப்பா சாக்கெட்டு போட்டானா? மச்சா மச்சான், உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க மச்சா. அடாடாடாடா, கூட்டிகிட்டு வாங்க. புதுப்பட்டியில் உள்ள பொம்பளை பூரா வாயடைச்சு போகணும். என் மனைவியை பார்த்துட்டு பூரா பொம்பளை கண்ணாடியை பார்த்துட்டு நம்ம அப்படி அழகு இல்லையே அழகு ஆண்டவா ஆண்டவா இவனை விழுத்தாடி போட்டு நோண்டவா. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. ஒன்னே காப்பாற்றிக்கடா. மீனாட்சி காப்பாற்ற இழுத்துட்டு வாடா. ஆஹா, எனக்கு கல்யாணம் ஆக போது. புதுப்பட்டி பொம்பளையாள் பூரா கல்யாணத்துக்கு வரணும். நேரம் 2 மணி 1 நிமிடம். உங்களுக்கு கிரகம் பிடிக்கும் நேரம். சங்கு ஊதிட்டியாடா மச்சான். என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க. ஏன் மச்சான்? மச்சான், இந்த பித்தவர் காலை, இந்த பித்தவர் வெடித்த காலை எங்கனையும் பார்த்துருக்கேனே. டேய், டெய்லி என் சீட்டுக்கு மேலே இந்த கால் வந்து போகும் காருக்குள்ளே. டேய், இந்த காலை பார்த்துருக்கேனே. தூக்கத்தில் சொப்பனம் காலை கட்டி என்ன மச்சான்? 2 ஆமை படுத்தது மாதிரி போ மச்சான். குடும்பமே கால் பெண்டான குடும்பமாடா. தங்கச்சி இருமா மூடு வருது. என்ன நீங்களே தையல் மிஷின் ஓட்டுறீங்க? நான் வேணா நூல் கண்டு வாங்கிட்டு வரவா? இல்லை மச்சான், நீங்கள் நினச்சி ஏன் மூடுவா? கோவை மூடம் பண்ண சந்தனம்மா, சொல்லும் மொழி என்ன மந்திரம்மா, உத்தரவு போட்டு விடு, யோசிக்க நேரமில்லை, இன்னைக்கு சாமத்தில் இருக்கு. என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. 108க்கு போன நீங்க மச்சான், என்னைய காப்பாத்துட்டு ஆஸ்பத்திரி. டேய், அடே அடே அடே, ஆஹா, உங்க தங்கச்சி முளைப்பாரியை மூட சொல்லுங்க மச்சான். வெயில் பட்டு முளைப்பாரி கரிகிறாம. இது என்ன மச்சான்? 8 வருஷமா ஒரு சாப்பில் கடந்த டிஎஸ்பிடி மலையில் நனைஞ்ச யூனிட்டி மாதிரி இருக்கு மச்சான். ஏய், இவங்க தான் என் தங்கச்சி மீனாட்சி. பிஞ்சு போகும். மீனாட்சி எப்படியாப்பட்ட தாயோட பேரு? இவன் என்னமோ கண்டங்கரவ பாம்பு முள்ளுக்குள்ளே சிக்கிற மாதிரி இருக்கா மயிறு மக. ஏண்டா ஏண்டா அகண்ட மடுவு முண்டை ஏண்டா, இந்த கழுத்திருப்பேன் சேவலை கொண்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டு போய் எல்லா சேவலுக்கும் சீக்கு வரேன். அண்ணே, தங்கச்சி எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. ஏன்டா தங்கம்? ஏன்? ஏய், பிடிக்கலன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விடு. என்னடா பிடிக்கல? 2 பேரும் ரொம்ப நடிக்காதேடா. வெள்ளப்பூடு கூட வாங்கி தர மாட்டேடா. ஏன் பிடிக்கல? மச்சான், தங்கச்சி மச்சானை ஏத்துக்க. இங்கே வியாபாரம் ஓடலை, வேற பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. ஓடுதா? அதே நீங்க தானங்க 2 புள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் தங்கச்சிக்கு என்னங்க குறைச்ச? ஏழை ஆடு கூட இவளை பார்த்தா மேயாதுடா. கழிச்செல்லாம் வந்து செத்து போகும்டா. இந்த புதுப்பட்டியே என் தங்கச்சி அழகுல மயங்கி போய் உட்காந்து மயங்களை பூரா கிறுத்து போய் தெரியுதுங்க. பூரா பேத்துக்கு கருங்குளத்து முனி அடிச்சிருக்குமே. இப்படி ஒரு பொம்பளை எங்கனையாவது பார்த்துருக்கியாத்தா? நாளைக்கு வேணா விட்டுட்டு போறேன். 100 அட்டையை போட்டு கூட்டு போறீங்களா? கிளர்க்கு வெட்டிடும். ஏன் என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சலாம்? தம்பி, வாயில விளக்கட்டையை தடவிட்டு உன்னை விளக்க மாற்றி அடிச்சு போடுவேன். தங்கச்சி ஆத்தா தெரியாம என்ன போட்டோ போஸ் கொடுக்குற மாதிரி இப்படி என்ன? ஏன் கேத்து போயிட்டு வந்தியா? அதே உன் தங்கச்சி சேலைக்கு மேலே ஏதோ ஒரு துணி மிதக்குதடா. பதட்டத்தில் டிஞ்சர் துணியை கடிச்சு விட்டீங்களாடா. என்னடா ஐயா, நாட்டில் இந்த பொம்பளை கிடைக்காம சில பேர் வண்டி எடுத்து திடுறேன். இங்கிட்டு வாங்க, 2 பேரும் காலை ஒத்துமே வைங்க. 2 பேரும் காலை வலசா காலை தொடலத்தா காலை வைங்க. நீ காலில் கும்பிட்டு விழுந்தாலும் நான் கிடைக்க மாட்டேன். அதுக்கு நான் கும்பிட்டு விழுறா, என்னை உசுரோட விட்டுருங்கன்னு நான் கும்பிட்டு விழுந்தேன்.
மச்சான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க. முதல்ல நான் வாங்கின காசை கொடுங்கடா 2 பேரும். உனக்கு மரியாதை இல்ல. இப்படி ஒரு தேவாங்க போய் எனக்கு வாகனத்தை கட்டுறது. நான் கூட நல்ல அழகான அம்பளையா பார்த்துட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். நான் அப்படி உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே உருட்டு கட்டேன். இவருக்கு என்னடா குறைச்ச? ஆமா, குரங்கு பைய மாதிரி இருக்கேன். நான் எவ்வளோ அப்படியே கிளி மாதிரி இருக்கேன். கிளியை வளர்த்து குரங்கு கையில் உடுக்க பார்க்குறீங்க. கொஞ்சம் 2 பாடி நகண்டிங்க வாங்களேன். நீ வர வேணா அந்த சினிக்கடிக்க மட்டும் அனுப்பிவிடு. இங்கே வாடி குச்சிக்காரி முண்டை. ஆயிரம் தான் இருந்தாலும் பொம்பளை விருப்பம் இல்லாமல் அவளை தொடக்கூடாது. இங்கே ஒரு சொடக்குன்னு வலது கையை ஒடிச்சே விடுவேன். தொடாத பெரிய நயன்தாரா ஷூட்டிங் போகும்போது நாங்கள் வந்து செல்ஃபி எடுக்க வந்துட்டோம். தொடாதீங்கன்றார். வீச்சம்படுத்த முண்டை உன் சேலை ஊரம் கத்திரிப்ப கலர் வாசியம். 16 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க. என் தங்கச்சிக்கு யாரையுமே பிடிக்கலங்க. தம்பி நீ போகிறது நல்லது, அனாதையா செத்து போவேன். உங்கள்கிட்ட தாங்க இவ்வளோ நேரம் நிற்கிது. மற்ற நேரம் வண்டி ஓட்டுருமா? அவங்களுக்கெல்லாம் மாட்டேன்னு இப்படி குரங்கு இருத்தா அதுக்கு தான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. இங்கே ரொம்ப நடிக்காத முண்டமாக வரட்டி விட்டுருவேன். வா ஏ தாய் இரு, எனக்கு படபடன்ட்டுதாடா இருங்கடா. இல்லை பொம்பளை பிடிச்சாதான் எந்த ஆம்பளையும் கல்யாணம் பண்ண முடியும். அவன் அழகாக இருக்கேன் மைத்த பொண்ணுங்கிறேன், அது தேவையில்லை. இருத்தா இப்போ கிரைண்டர் சுவிட்சை போட்டுறேன். ஏன் நீயா காலை ஆட்டு வைக்கவா? இதில் உங்கள் அண்ணன் நெஞ்ச நிமித்தி நின்றேன். நீங்கள் ஒரு வசனம் பேசுனீங்க, கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துட்டேன்னு அவங்கள கடுப்பாக பேசினீங்களே. அத்தா உன் பேர் மீனாட்சி. அத்தா மீனாட்சி. தாய் மீனாட்சி காப்பாற்றுவா. உங்கள் 2 பேர்த்து யார் காப்பாற்றுறேன்னு பார்க்குறேன். இங்கிட்டு வாங்கடா. இதில் யார் தாயி? இதில் யார் தாயி கிளி, யார் குரங்கு? நம்ம 2 பேர்த்தில் நல்ல கண்ணாடியை பாரு. இருங்கடா, ஏற்கனவே கண்ணு பூல தள்ளுது. இருங்கடா. அவர் தான் சமையல் மாஸ்டர். பரிசம் போடும்போது கரண்டியை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். பெரிய பாலடா சவுசவுக்க வெட்ட வந்தவர். இருங்கடா. யார் கிளி தாயி, யார் குரங்கு தாயி சொல்லிட்டு ஒரு சீட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. கண்ணாடியை பார்க்க மாட்டியா? சொல்லுத்தா. நான் தான் கிளி, நீ தான் குரங்கு. அது கிளியாமத்தா பாருங்கத்தா. இப்படி கிளி எங்கனையா பார்த்துருக்கியா? சிந்து மாட்டுக்கு சாணியில் ரொம்பற மாதிரி இருக்காவ. மச்சான் ஏலே மச்சான்னு சொல்லாத, மொச்ச பயத்தை விட்டு எரிஞ்சு விடுவேன். மச்சான் என்னடா அது? இது ஓட்ட குட்டி மாதிரியா? மச்சான் மச்சான்னு சொல்லாதீங்க மச்சான். அதுக்கு நீ வெதரில் கூட கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போங்க. மச்சான் அதே என்ன உங்க தங்கச்சி உங்கள்கிட்டயும் மைதா மாவு பிணையுது? மச்சான் எங்க குல வழக்கப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என் தங்கச்சிக்கு உதடா முத்தம் கொடுக்கணுங்க. அந்த வயரில் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. போஸ்ட் மரத்தில் ஏற்றி விடுங்க. திருப்பேசியில் கொடுத்துட்டு சாகட்டும். இல்லைங்க, நீங்க தான் முத்தம் கொடுக்கணும். அப்பதான் ஆடுகாலி முட்டை ஆடிக்கிட்டே இருந்தேன்னா காலை திருவிக்கிட்டு செகண்ட் கீரை போட்டு கொண்டே விடுவேன். என்னது உதட்ட விடாதது? முத்தம் கொடுக்கணும் மச்சான். ஒரு நிமிஷம். எங்கள் வழக்கம் என்ன தெரியுமா? உதட்டோட முத்தம் கொடுக்கும்போது நாங்கள் கரிப்பன் கோயில் கும்பிடுவோங்க. ஏண்டா உள்பாடு இல்லாமல் மாவு சலிக்கிற சல்லாடையை கடிச்சு அட நாசமா போக. என்னடா வளகம் புளிகிற துணியை கடிச்சு வந்திருக்காங்க. இப்படி ஒரு வீச்ச மரத்த வய குடும்பத்தை நான் எங்கனையும் பார்க்கலடா. அவங்க அண்ணன் என்ன கட்டியிருக்கான்னு பார்ப்போம். இங்கே வாடா. அவன் எப்படி மாவளையை ஒட்டி வச்சிருப்பேன். மச்சான் வாங்க மச்சான். ஆயிரம் இருந்தாலும் உங்கள் தங்கச்சியை நல்லா வளர்த்துருக்கீங்க. நாளையிலேருந்து கோதுமத்தை விட சேர்த்து வைங்க. போங்க. கல்யாணம் எங்கே மச்சான் வச்சுக்கலாம்? சுடுகாட்டை சுத்தம் பண்ணியிருக்கேன். நாளை பொண்ணு நீர்மலைக்கு வா. உட்காந்துருக்கேன் பாரு, பூசணிக்காய் ரோட்டில் உடைக்கிறேன் மாதிரி மயிர். தங்கச்சியை வளர்க்க சொன்னால் வளர்த்துருக்கானே தைலாங்குஞ்ச. அவள் வேற அவள் முகத்தை பார்த்தீங்களா தான் நல்லா அவன் குட்டி முள்ளுக்குள்ளே சிக்கி 8 நாள் கஞ்சி குடிக்காமல் தெரியும் பாரு. மச்சான் ஹனிமூனுக்கு எங்கே மச்சான்? ஹனிமூனுக்கு சாக்கடைக்குள்ள தான். என் தாய் மீனாட்சி காப்பாற்றுவா. தம்பி அந்த பேரை சொன்னீங்கன்னா என்னைய செருப்புக்கிட்ட அடிச்சுக்கிறேன். வைக்காத மிஷின் ஆஸ்பத்திரின்னு வை. என் தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்கலங்க. நான் மீனாட்சி, எங்க அண்ணன் அழகர்.
இது மீனாட்சி நான் தான் சொக்கணும் அதை தங்கச்சி, இப்போ அண்ணே, வாண்ணே. அடே பதட்டத்தில் அவன் கொடுக்க அடே அவன் வாய அப்படி கொண்டு வந்தான் ஏய் குச்சிக்காரி முட்டை உன்னை கொண்டே வருவேன் கண்ணே எச்சப்பு மாடு பால் கறக்குறேன் என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம் வா விஜய் உன் சொட்டெலும்பு ஒடிச்சு எனக்குன்னே நான் மிதிமாண்டு வைத்துடுறேன் என்ன ஆச்சு நான் இருக்கையில உங்களை யாரும் என்ன பண்ணாங்க இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஆ, எங்கள் சிவகங்கை மாவட்ட பொம்பளை பூரா இளைய தாரத்தை ஏற்கனவே முதுக கடிச்சு வலிக்குது இளைய தாரத்தை பூரா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பொம்பளை பூரா இளைய வடியான்ட்டுவாங்க சரி நீ எனக்கு இளைய வடியா அப்புறம் இன்னொருக்கு யாரு இவதான் உங்க அக்கா சவுசவுக்கா தேவடியா என்னது சவுச்சவுக்கா ஏடி நாதாரி முண்டை அட ஊரை கெடுத்த முண்டை அட மொள்ள மாதிரி முண்டை அட பொறுக்கி முண்டை அட பீத்தினி முண்டை நமக்கு ஒரு 1/2 கிலோ ஓடுங்கம்மா பாறைய பாரு எதுக்கடி இப்படி அலையிற நாக்கா அடக்கி பேசு. ஏன் என்ன பண்ணி கிழிப்ப அப்படியே புடிச்சுக்கிட்டு கொரன்னு அறுத்து விட்டு. நான் குருண மருந்த கொடுத்து உன்னை கொரன்னு அறுத்து விடுவேன் அறுக்கும் போது எனக்கு செவரொட்டியை கொடுத்துருங்க மாமா நீங்க ஏன் இப்படி மோசமா போயிட்டீங்க போய் ஒரு எலும்பு கூடுகிட்ட போயிருக்கீங்க எலும்பு கூடிச்சு ராசி இருக்காம போனா மிஷினு புகஞ்சு வச்சு ஐயோ அவங்க அண்ணன் இருக்கியா நீ ஓட்ட குட்டி மாதிரி எப்படி என் தாய் மீனாட்சி காப்பாத்து. இந்த யாக வளர்த்துட்டேன் மீனாட்சி அம்மா மதுரையில இருந்து எந்திரிச்சு போயிரும் மீனாட்சி அடிக்காத, அடிக்காத. நம்ம குடும்பத்துக்குள்ள நீ வந்து குத்து விளக்கு ஏத்தன ஆனா நீ மண்ணெண்ண விளக்கு ஏத்துவ உலதாயே ஐயோ தங்கச்சி கோவப்படாதம்மா. மீனாட்சி பொம்பளைய போட்டு இப்படி மீனாட்சி அடிக்காதயா கோவப்படாத மீனாட்சி மீனாட்சி ஐயோ யாரு பெத்த புள்ளையோ இப்படி மேடையில் அடி வாங்குறியே மீனாட்சி அந்த வேனை கட்டிய மூடுறி ஆமா என்ன ஏன்டா போட்டு கடி மீனாட்சி எறும் பறந்து பாக்கெட்டை மூடுத்தா கடிக்குமே கடிக்கு. என்னடி என் புருஷனை கடிக்குமா குடிக்க குடிக்க அடி போடு மீனாட்சி உன் ஓட்டப்பல்ல இருந்து இரச வந்து அடிச்சு நீ தள்ளுடாங்கிட்டு புருஷன் போடல கண்டு போடாங்கிட்டு ஏண்டி உன் முகரையில இதை வச்சு தேய்க்க அதுல மிதிச்சு இதுல போட்டு மிதிச்சு போட்டானே எதுக்கடி அடுத்த புருஷனை கலையிற என்னையும் பாரு வட்டி ஏது ஆமா எங்க இருந்து வந்துட்டா என்னையும் பறிய விட்டு இதையும் புல்லானாலும் ஐயோ மீனாட்சி என்னைய தானே அப்ப என்னைய பண்ணிட்டு யார சொல்றியா ஒன்னே தான் ஏறுவான் ஒன்னே தானே வச்சிருக்கான் என்ன மைய வைக்க நீ என்னத்த மைய பிய வச்சியோ நீயும் வச்சுக்க. ஆமா நீ வச்சுட்டா அப்படியே புளு புளுன்னு ஓடி ஊர கட்ட முட்டா இவனுக்கு 2 பொம்பளை வேற அடிச்சுக்கணும் உவ்வா. தங்கச்சி மீனாட்சி என் குடும்ப மானத்தை நீதான் சாம்பிராணி போட்டு காக்கணும் மீனாட்சி நான் அவதாரம் பேல நான் ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன்டா. ஆமா பெரிய ஒரு சொல் வாசகி ஒரு சொல்லுக்கு உன் மானத்தை காத்து தங்கச்சி மீனாட்சி கோவப்படாதடா. நான் மாப்பிளைக்கு நான் எங்கம்மா போவேன்? மாப்பிள்ளை போல் புடிச்சுக்கிட்டு யாரும் யாரு தங்கச்சி வாடா செல்லம் எப்படியாம்மா வந்து நீ வள்ளி காப்பாத்துதா வணக்கம்மா அண்ணே வணக்கண்ணே. ஒரு ஆண்டு காலம் நல்லா இரு. ஆமா நாங்கெல்லாம் முன்னாலே வந்துட்டுமே நீ வர்றதுக்கு ஏன்னா இவ்வளவு காலதாமதம் ஆயிருச்சு? உனக்கு ஒரு நாத்தனா கொண்டு வந்திருக்கேன் எனக்கா ஒரு நாத்தனாவா? இது இளைய வடியா ஆ, இவ மூத்தத்த குடியா எங்க யாய் என்ன இவ மூத்த வடியான் எங்க தள்ளுனே அண்ணிய நான் பாக்க. நாத்தனா வணக்கம் நாத்தனா. ஐயோ அழகா இருக்காங்களே. எறும்பு ஆபீஸ மூடுத்தா அண்ணே எங்க அண்ணே கூட்டிட்டு வந்த இவ்வளவு அழகா இருக்கிறாங்க? என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. இருத்தா என்ன சொன்ன இல்ல ரொம்ப அழகா இருக்காளே எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க இவங்கள? உள்ள வா, அவன் கண்ணுக்கு மருந்து ஊத்திட்டு வரும். யானே இது நல்லா இருக்குன்னு சொல்லி தானே நீ கூட்டு வந்து என்ன கிட்ட அறிமுகப்படுத்துற? அவளே கண்டங்கரு பாம்பு மாதிரி இருக்கா, அவளை போயிட்டு அழகா அட இருக்கு. 2 பேரும் உனக்காக அடிச்சுக்கிறாங்க பாருண்ணே, இதான் பெரிய கொடுமையா இருக்கு. மீனாட்சி அடே இதை எடுத்து வரவோம். அப்பா சொன்ன மாதிரி நம்ம காவலை கொஞ்ச நேரம் பழைய பார்க்கணும். வரட்டும்டா. பார்த்துட்டு சந்தோஷமா ஆடி பாடி விளையாண்டுட்டு பறவை வரட்டுவோமா?
கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா கல்யாண பந்தலில் ஆடும் ஊர்வலமா கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா வில்லேந்தும் காதலதானா மேல்விழியால் காதலிதானா வில்லேந்தும் காவலதானா மேல்விழியால் காதலிதானா கொள்ளாமல் கொள்ளும் மொழியில் கோட்டை கட்டும் காவலதானா பேசுவது கிளியா இல்லை நிறத்து மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம் மண்டாட்டம் ரசிகர்கள் கூடும் மண்டபமா மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம் மண்டாட்டம் ரசிகர்கள் கூடும் மண்டபமா வில்லேந்தும் காதலதானா வேல்விழியால் காதலிதானா வில்லேந்தும் காவலதானா வேல்விழியால் காதலிதானா கொள்ளாமல் கொள்ளும் மொழி கோட்டை கட்டும் காவலதானா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா லாலலலலலலா 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 லாலலலலலலா. அக்கா, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அந்த மீனாட்சியோட அக்கா அது. இது மீனாட்சி. மீனாட்சியோட அக்காவா? அது என்ன காமாட்சியா? அது பேர் பத்திரகாளி. என்னன்னு நீ சொல்ற? அது ஏன் தெரியுமா உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க? என் தங்கச்சி இதுல பம்பரக்கட்டை இருக்கா இல்ல பந்து இருக்கான்னு ஓடி விளங்காம அண்ணே பழைய வெட்டிடும். அண்ணே பறவையெல்லாம் விரட்டும் அண்ணே. ஆனா அவங்கள பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா எவ்வளவு ஆசை வச்சிருக்காங்க பாருண்ணே உன் மேல. விடுதாய் மீனாட்சி முழுக்கு முழுக்கு குத்துது. ஆலோலம் 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 ஆலோல் சோ சோ சோ. என்ன இந்த திருப்பு அடே அப்பா கீழே விழுக போதுடி. இந்த திருப்பு திருப்புறாள் என்ன ஓரலையாவது போய் அடிக்க போகுது. ஆலோலம் 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 சாலோலமே சாலோலமே. ஆலோலம் 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 சாலோலமே சாலோலமே ஆலோலம். சின்னஞ்சிறு பறவைகளா செம்பருத்தி கூட்டங்களா பச்சை நீர மயில்களா பண்ணு செய்யும் பருவிகளா ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சாலோலமே சாலோலமே சா. அண்ணே இந்த பறவையெல்லாம் போகாததுக்கு காரணம் என்ன? காரணம் இந்த ரெண்டு கீரை முட்டையதே. என்ன சொல்ற? நீ வச்சிருக்கிற பொம்பளை கீரை முண்டன்னு வீணா போன முண்டை போடாகிட்டே ஓடி தொந்தி போடாகிட்டே பொம்பளை வச்சிருக்கான் பாரு, நல்லா வேலி கரெக்டா மாதிரி. என் தாய் மீனாட்சி இங்க பாருமா காலையில காசு இங்க கொடுத்து பாருமா யாரு எங்க அண்ணன் உன்னை கடைசி வரையும் காப்பாத்துறவர். அது எங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது தவறா அண்ணே. என்னைக்கோ உனக்கு குத்தி ரத்தம் வரப்போகுது. பார்த்தா போய் யாருக்கு ஒரு பக்கமா நின்று ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று பறவை வரட்டுமா? பறவை எல்லாம் வந்து Go. சோ. மச்சான் மச்சான் ஏன் மச்சான் ஓடுறீங்க?